ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றைச் சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலைகுன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்ப அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். உங்கள் கடவுள் ஆறுதல் கூறச் சொல்கிறார். ஆம்னம் போராட்டங்கள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்திற்காகவும் அவர் மன்னிப்பை வழங்குகிறார். இது ஒரு இனிமையான செய்தினம் உள்ளத்தில் அமைதியையும் நம்பிக்கையையும் விதைக்கிறது. நம் உள்ளத்தில் ஆண்டவருக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்வின் பள்ளத்தாக்குகளை நிரப்பவும் மலைகளை தாழ்த்தவும். நம்மை தாழ்த்தினம் குறைகளை நீக்கி அவரை வரவேற்க வேண்டும். மானிடர் அனைவரும் புல்லை போல நிலையற்றவர்கள் என்றாலும் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். எத்தகைய ஆறுதல் இது! நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். ஆனால் அவர் ஒரு ஆயனை போல நம்மை மேய்க்கிறார். ஆட்டுக்குட்டிகளை தம் தோளில் சுமந்து சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்கிறார். நம் வாழ்வின் எந்த நிலையிலும் நாம் தனிமையானவர்கள் அல்ல என்பதை இது காட்டுகிறது. அவர் நம்மை தாங்கி வழிநடத்தி அக்கறையுடன் பராமரிக்கிறார். இந்த அன்பையும் ஆறுதலையும் உணர்ந்து நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் கூறும் கருவிகளாக மாறுவோம். ஆண்டவரேவும் ஆறுதலை உணர்ந்தும் வழியை ஆயத்தப்படுத்தவும் அன்பை மற்றவர்களுடன் பகிரவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.